அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த கூகுள் மெசேஜஸில் ஒரு பிரத்யேகமான ஒரு பட்டனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுளோட மெசேஜஸில் வரக்கூடிய அந்த ஸ்பேம் எஸ்எம்எஸ், ஸ்பேம் ஆர்சிஎஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் தான். அதுக்கு பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பட்டன். இந்த பட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து மெசேஜை போட்டு போட்டு தள்ளுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். புதிய அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் உங்கள் ஃபோனில் கூகுள் மெசேஜஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு மெசேஜை நம்ம பிக் பண்ணுவோம். சரி, இந்த மெசேஜை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த மெசேஜ் மட்டுமா, இது யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜை மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு கீழே பாருங்க, ஒரு பேனர் மாதிரி தொங்குது பாருங்க, unsubscribe to stop receiving message. இந்த unsubscribe அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கையில் எடுக்கலாம். நான் சொன்னது இதை பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. கூகுள் டாப் ரைட்டில் 3 டாட் இங்கே பார்த்தீங்கன்னா unsubscribe அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், படித்து பார்த்துக்கோங்க. அதர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கருத்தையும் இதில் பதிவு பண்ணி unsubscribe கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சென்டர்லேருந்து வரக்கூடிய மெசேஜை இனி நீங்கள் ரிசீவ் பண்ணவே மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.